தோப்புக்குள்ள போய் என்னைய ரூமுக்குள்ள பட்டு கொட்டி என்னைய கொண்டு போட்டு அண்ணாச்சி அரை வரைய கண்ணி சரசு சரசு சரஸ்வதின்ற பிள்ளை. வணக்கம் மகளே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆணவ கொலையால் காவல் தெய்வமான ஒரு பிக் ஸ்டோரியா தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அது எந்த இடம், என்ன சம்பவம் அப்படின்றத சொல்ல வந்திருக்கேன். நான் ராம்கியர். இதுவரை நீங்க வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களை வந்து அடையும் அன்போட வந்து கேட்டுக்கிறேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் மேலூர்ல இருந்து திருவாரூர் போற வழியில மில்கேட்ன்ற பகுதி வந்து இருக்குது. இந்த மில்கேட்ன்ற பகுதியில வந்து சிங்கம்மாள்ன்ற கோவில் வந்து இருக்குது. அந்த சிங்கம்மாள்ன்ற திருத்தலத்துக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு நேரம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துலதான் வந்து அந்த சிங்கம்மாள்ல வந்து ஆணவ படுகொலை வந்து செஞ்சு அவங்களை வந்து இந்த இடத்துல அவங்களோட சமாதி வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. அதுக்கு நேரம் வந்து தான் நம்ம வந்து நின்று வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வாங்க இந்த சிங்கம்மா பத்தின வரலாறு என்ன, அவங்களோட சிறப்பு என்ன, மக்கள்கிட்ட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். யாருனாச்சு பாண்டிய இடத்துல இருந்து நான் வந்தேன். பாண்டிய இடத்துல வந்து உத்தரவு சொல்லி இருவண்ணாச்சு என்ன பட்டம் கட்டணும். பாண்டியனாச்சு பாண்டியனாச்சு தான் கூப்பிட்டு நான் பட்டம் கட்டு நான் சொல்லுவேன். எனக்கு பாண்டியனாச்சு தான் நான் கோயில்ல பிறந்து வறந்து 7 கடை வட்டி பொங்க வச்சு பானையில இருந்து நான் வறந்து வந்தேன். கண்ணாச்சு அண்ணாச்சி நான் தஞ்சாவூர் எழுவக்காரி. நான் கேரளாவில இருந்து படிச்சு வந்தவன். என்னோட மக்களுக்கு நான் குறிச்சல் வந்திருக்கேன். ஏன்னாச்சு நான் வந்து பாண்டியனாச்சிட்டு என்னோட பிறந்தது 6 பேரு. என்னோட பிறந்தது 6 பேரு. நான் வந்து பாண்டியனாச்சிட்டு வந்து ஏன்னா என்னோட தாய் தப்ப வந்து எனக்கு பெண் வாரிசு வேணும், எனக்கு அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி மடி பிடிச்ச ஏந்தி என்னோட அன்னைமார்கள் என்னோட தாய் தகப்பனு வந்து அருள் புரிஞ்சு எனக்கு 7 கடை வெட்டி எருமான கடை வெட்டி என்னோட பாண்டியனாச்சு எனக்கு ஒரு வரம் கொடுத்தா. எனக்கு பெண் வாரிசு கொடுக்கணும்னு சொல்லி என்னோட பெத்த தாயாரும் தகப்பனாரும் கேட்டு வந்தாங்க. வந்து நான் என்னோட பாண்டியனாச்சு கொடுத்து நான் சிங்கு பாண்டியன்னு பிறந்து வந்தவ. இந்த சிங்கம்மா வந்து ஆத்துல வந்து குடிசை போட்டு என்னோட அண்ணாச்சி கிட்ட மிண்டி போட்டு நான் பிச்சை எடுத்தேன். ஊருக்கு போய் என்னோட தாய் தப்பே என்னைய கூட்டி வந்து கொட்டவடி நாடுல வந்து இருந்தோம். இருந்து என்னோட அண்ணாச்சி என்னோட ஆயா கூட்டி வந்து என்னைய தெக்கிப்பட்டி வடக்கிப்பட்டிக்கு வந்தோம். அப்ப என்னோட அண்ணி என்னோட ஆயா என்னோட அண்ணி மேலூர் எழுகையில நான் போறேன், நீ தெக்கிப்பட்டி வடக்குப்பட்டிக்கு போ அப்படின்னு சொல்லி என்னைய கூட்டி போச்சு. ஆயா கூட்டி போகையில என்னை அம்மி பொழியப்பா ஆயா அம்மி பொழியவா உனக்கு கேப்ப மாவு பிரியாணி வாங்கி கொடுத்து உனக்கு நல்லா காசு பணம் கொடுத்து நானு உனக்கு சிலர்த்து கூட்டி உனக்கு நல்லா கை நிறைய அள்ளித்தாரேன்னு சொல்லி கோணம் வளைய காலே துளுக்கே கோணம் 3 பேரு ஒரு தோப்பறிய கூட்டி போனாங்க. தோப்புக்குள்ள போய் என்னைய ரூமுக்குள்ள பட்டு எனக்கு கோட்டரி பிரியாணி வாங்கி கொடுத்து நான் கெஞ்சினே 4 மணி ஆச்சு என்னோட குடிசை போ. என்னைய சிறக்குல அடைச்சு வைக்கணும். அடைச்சு வச்சு என்னைய பங்க நடத்த பார்த்தாங்க. என்னைய பங்க நடத்த முடியாதுடா, உங்க அழுக்காம போக மாட்டேன்னு சொல்லு. எவ்வளவே நஞ்சு வச்சு மழங்குறேன், என்னை தொட முடியல. உடச்சு பண்ணி வந்தேன்.
தலைமையா இருந்தாலும் இழப்போட நாதி இருக்காதுடா, அவங்கள அழைச்சுடான்னு சொல்லி வந்தேன். இங்க வந்து என்னை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. நீ எங்க போன ஏது போனேன்னு சொல்லி என்னோட அன்னைமார்களும் என்னோட தாய் தப்புன்னு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. என்னைய கொல்லணும்டே, என்னை ஆத்துல போய் குளிச்சு தலைமொழி, எனக்கு கேக்கு ரொட்டி, எனக்கு கருவாடு, பிரியாணி, கூழு, பணியாரம், சுரட்டு, சாவ, கோழி எல்லாம் அடிச்சு எனக்கு வச்சு நல்லா திங்க விட்டு, எனக்கு மஞ்சள் பூட்டு, எனக்கு பவுடர் அடிச்சு, என் கழுத்து நிறைய பாசி போட்டு, என்னைய மடியில படுக்க போட்டு, பெத்த தாயார் மடியில படுக்க போட்டு, கொட்டாப்புளி நாளை கொண்டு விட்டு என்னோட தாய் தப்பை புதைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு உயிர் இருந்துச்சு. கல்யாணாச்சு வந்துச்சா, கண்ணாச்சி மேற்கு திசையில வந்துச்சு. வந்து என் பெருவரல ஆடிச்சு. அப்ப அண்ணாச்சி என்னை இந்த மாதிரியே பங்கு நடத்திட்டு போயிட்டாங்க. உனக்கு 7 வருஷம் 14 வருஷம் குழந்தை இல்லாம நீ இருக்கிற, இன்னைக்கு வாய் கட்டுனது கை கட்டாம தெரியுற, உனக்கு வந்து ஆணுவாஸ் கொடுத்து 10 மக்களுக்கு சோறுகிறேன், என்னை நல்லடக்கம் பண்ணு, சிங்கமாமலுக்கு கேட்டுன்னு வச்சு என்னை 10 பேத்துக்கு நல்ல சோகம் அறிகிறேன் அண்ணாச்சு அப்படின்னு சொல்லி நான் பாடி வந்தேன். இந்த குறைச்சி இப்ப வரையும் இன்னையும் நான் 10 மக்களுக்கு தொட்டம் பட்டி கட்டி ஊர் மக்களை நான் காப்பாத்துவேன். இந்த சிங்கப்பாண்டி மங்க மாட்டேன். என்னைக்கு இருந்து நான் 10 மக்களையும் சுகம் அறிகிறேன். அரே சாமி, அரே கல்யாண ஆகளுக்கு மாங்கல்யம் முடிச்சு கொடுக்கும், குழந்தைகளுக்கு குழந்தை வரம் கொடுக்கு, அரே புருஷன் முண்டாட்டி புரிஞ்சு இருக்கிறது அதை தீர்த்து கொடுப்பா, சொத்து விவகாரம் பல சிக்கல்ல பல உடப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து தீர்த்து கொடுப்பா. அரே அம்மா திங்கக்கிழமை உயர்ந்த நாளுக்குன்னா அம்மா அதுக்குள்ள அழைச்சு அம்மால கூட்டி ஆறுவாங்க. அரே மொட்டை எடுக்கிறவங்க, அரே சாவ கோழி அறுக்கிறவங்க, அரே எல்லாத்துக்கும் நேர்த்திக்கடன் இங்க ஒரே முடியும் சாமி. அரே சாமி குரோஜி அப்படின்னு எல்லாருக்கும் சாமி. சரியா சாமி? அரே திங்கக்கிழமை எனக்கு உயர்ந்தாள், என்னை கொண்ட நாள் அதுதான். சரியா? அரே என்னை கொண்ட நாள், அந்த கொண்ட நாளை புடிச்சு என்ன அதே மாதிரி ஆடி அலங்கரிச்சு நான் சோடிச்சு வந்தேன்னா அரே கோடு பிரியாணி அடிச்சு அரே நல்லா ஆடி பாடி நான் வருவேன் இந்த இடத்துல. அரே இந்த இடத்துல வந்தோம், அரே நல்லா சந்தோஷமா பாடி அரே நான் வாக்கு விட்டது அரே வீண் போகாத அளவுக்கு நான் எல்லாம் நினைச்சு நான் மிஸ் செய்வேன். கோளாறு அரே பயந்த கோளாறு அரே எல்லாம் நான் தீர்த்து விரட்டி அடிச்சிருவேன் சாமியா. சரி சாமி, எந்த ஒரு இதா இருந்தாலும் நான் அடிச்சு விரட்டி என் எல்லைக்கு வராம என் மக்கள் என்னை தேடி வர நான் அடிச்சு விரட்டிடுவேன். என்னை தேடுற மக்களுக்கு நான் 10 பிள்ளைக்கு நான் கொடுக்குற விபதி வீண் போகாத அளவுக்கு 10 மக்களை நான் காப்பாத்தி அரே நான் கூட்டி வருவேன். ஒரு பொண்ணு லவ் பண்றது அரே அதெல்லாம் வந்து அம்மா திருத்தி வந்து குடும்பத்துல வந்து சேர்க்கும், அரே குறைச்சி சேர்க்கும். அரே அதே மாதிரி எந்த லாபம் நஷ்டம் காணா போல பொருள், அரே திருடு போன பொருள், அரே உன் வீட்டுல மை இருக்க மருந்து இருக்க, உன் வீட்டுல செய்வன இருக்க, அதே மாதிரி யார் உன்னை கொல்ல வர்றது அரே அதெல்லாம் போய் அம்மா தீர்த்து வைக்கும். அரே என்கிட்ட அலறி ஓடி வருது, என்கிட்ட அலறி ஓடி வந்து அதை வந்து இந்த குறைச்சி முகத்துல இறங்கி இந்த கண்ணி மெட்டுறாங்க அரே உத்தரவு கொடுத்து அரே அழிச்சு கொடுத்துட்டு எதா இருந்தாலும் காப்பாத்தி கொண்டு வரோம். புரியுது உனக்கு? அரே அதே மாதிரி நான் பெட்டிட்டேன், அரே செத்துருக்கா, அரே முட்டத்துல திருப்பா கேப்ப திருச்சு, கேப்ப திரையில திருச்சு மாவு கேப்ப மாவு வாங்கி அரே குறைச்சி அலறி அடிச்சு வந்து சந்தையில இருந்து கருவாடு கத்திரிக்காய் வாங்கி அரே அங்க இருந்தா பின் தயந்து வந்து அரே ஆகேறி அழைச்சு அரே 6 மணிக்கு நம்மளுடைய குடிச்சா போய் அரே சாயுதாப்பள்ளி போய் வந்து அரே நம்ம போய் சேரணும்னு சொல்லி அரே மழை வேகம் மாக வேகமா அரே கண்ணுல ஆயா ஓடி வந்து அரே அதே ஒரு கண்ணி ஊர்னியில வந்து தண்ணி குடிச்சு அரே வரையில அரே மணி 6 மணி ஆகி போச்சு. அரே இறந்துட்டு ஆரத்துல அரே சேர்க்கல. எனக்கு என்னென்ன ஆசை வருது, கேப்ப ரொட்டி சுட்டு அதே கொண்டு வந்த நான் தண்ணி கொண்டு வந்த மாவை அடிச்சு அரே கேப்ப ரொட்டி சுட்டு அரே கருவாட்டு கூட்டு வச்சு அரே மருத்துவ
அரே அது போட்டு படுக்க வச்சு தாயோட மடியில் பச்சு அரே சுத்தி பச்சுவ பொட்டுல 4 கடம்பு கொட்டி அரே அதோட உயிர் போச்சு அரே கோட்டு பிரியாணி எல்லாமே அனுபவிச்சு 7 பேர் அண்ணன் தம்பி அனுபவிச்சு கொடுத்துற அதே மாதிரி கொண்டது இதே வந்து அந்த கல்ல பாறை தான் சேமாத்திர அரே அங்க இருந்தா ஆளு பேருக்கு பசாரியான இடத்துல வந்து ஆள் வர்றோம் அங்கே ஆள் தேடி வரஞ்சலி இனி அரங்கேற்று கொண்டு வந்து இனி உருவேத்தி இங்க வச்சிருக்கு 4 மக்கள் கையெடுக்குது நான் எதை நினைச்சு வரேன்னா அரை குறைச்சி நான் வெட்டியாகி கொடுப்பேன் அரே அழுவார பிள்ளைக்கு அள்ளி கொடுப்பேன் நிம்மதியா கொடுப்பேன் குழப்ப கொடுப்பேன் வெள்ளம் கொடுப்பேன் நிறுத்த கரையத்தை வெட்டியாகி கொடுப்பேன் கால் வெட்டியா வீம்பாகாத அளவுக்கு அதான் பாயாடுவாங்க. சொல்லுங்க பாட்டி ஒண்ணு. மஞ்சள் கயிறு திருமணத்துக்காக இது வளையல் இரும்பு சம்பளம் நெய் விளக்கு இது மஞ்சள் குங்குமம் இதுகெல்லாம் வச்சு அம்மாவுக்கு அதை போய் அம்மா செம்மாதியில் வந்து எல்லாத்தையும் பரிகாரம் பண்ணுனோம்னு சொன்னால் நம்ம நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். சுருட்டு வந்து ஐயாவுக்கு வெள்ளச்சாமி அவங்க அண்ணன் அவருக்கு வச்சிருக்கு. சுருட்டும் கலம்பமும் அவருக்கு. வளையலு மஞ்சள் கயிறுலாம் அம்மாவுக்கு. அம்மாட்ட கேட்டு வந்த வரத்துக்கு கொடுப்பாக அதை நம்பி வந்திருக்கோம். பத்தினி உத்தமி அவங்களுக்காக வேண்டி இந்த மில்லுக்குள்ள இருக்கு செம்மாரி. அவ வந்து அங்க சொன்னாங்க போக முடியாம தவிக்கிறது ரோட்ல வச்சிருக்காங்க. இந்த ரோட்ல வந்து கும்பிட்டுட்டு முடிஞ்சவங்க அங்கேயும் போய் சாமி கும்பிடலாம். எல்லாம் நினைச்ச காரியத்தை சொல்லி நல்லபடியாக அதை விட்டு கேட்டு நம்ம எங்களுக்கு வந்து பொங்க வைக்கிறேன், பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேப்ப கூழு இதெல்லாம் கிண்டி தாரம்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம்டா நம்ம நினைச்சு வந்த காரியம் பூர்த்தி ஆகும். எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க அம்மா? எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க? திருமணம் ஆகாம ஒரு அண்ணன் தம்பிய ஒரு சந்தேகத்துல அடிச்சு கொண்டு வந்தேன். அப்பா அம்மா மடியில படுக்க வச்சு சுத்தியல்னால அடிச்சு கொண்டு விட்டாங்க. காவல் தெய்வமா இருந்து எல்லாத்துக்கும் நல்லது நடக்குது. தச்சுருவான தெய்வம், சொன்ன வாக்கு வீண் போகாது, ஜெயிச்சுட்டே கொடுக்கும். நம்பிக்கை வரலாம். வில்லு சூனி ஏவல் மந்திரம் அதெல்லாம் போயிடும். வருமானம் நம்ம வேலை உத்தியோகம் எல்லாம் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு நம்பி வாங்க. எல்லாருமே எல்லா மக்களும் பாருங்க. பொய்யா உண்மையானு கண்ணுக்கு நேராக பாருங்க. இவ்வளோ ஜீவனி வர்றாங்க, இது உண்மையாக வரலாங்க. இந்த கோயிலுக்கு வரலாம், வந்து பாருங்க. ஒரு 2-3 நாள் வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். வணக்கம்.